வெல்கம் பேக் டு அலமோஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் திரக்கல் தாங்க பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட சோம்பு, கசகசா, மிளகு, பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேங்க. இது வந்து நல்லா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட காஞ்ச மிளகா, கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வறுபடணுங்க. வறுத்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது கூட நான் இப்போ வந்து தேங்காய் சேர்க்க போகிறேங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கெலாம் கூட நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ரெசிபியாக இருக்கும். டெய்லி நம்ம சட்னி அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி விதவிதமாக நம்ம ட்ரை பண்ணும்போது இது வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி ஒரு அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இப்போ நான் வந்து தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பேனை வந்து சூடு பண்ணிக்கலாம். அதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். ஆற வச்சு அதை நான் அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு பேனில் ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம். அதில் வந்து பட்டை மட்டும் போட்டு தாளிங்க போதும். அது கூட நம்ம வந்து இப்போ வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நான் மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் மீடியமாகவே கட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கும்போது நான் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டு வந்து நான் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த பூண்டையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்கட்டும். எப்போதுமே தக்காளி வந்து கடைசியாக தாங்க சேர்க்கணும். ஏன்னா இல்லைன்னா நல்லா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்காது. ஸோ வந்து தக்காளியை வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் இதில். இதுவும் நல்லா வதங்கட்டும். கொத்தமல்லி வந்து நம்ம கடைசியாக தாங்க தூவுறதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். ஸோ கொத்தமல்லி அப்படி இருக்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணுங்க. நான் வந்து கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 3 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே கரைஞ்சி போயிடும். ஸோ இந்த சைஸில் கட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது கூட நம்ம கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே திக்காகிடும். ஸோ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து இப்போ குக்கரை மூடிடலாம். அந்த பேஸ்ட்டை நல்லா வதக்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு விசில் வந்ததுன்னா போதுங்க. ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ்ஷுன்னே சொல்லலாம். பாருங்கள், இது இப்போ நான் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம்
ப்ரெஷர் எடுத்துட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வச்சுருந்தோம்ல, கட் பண்ணி வச்சுருந்தோம்ல கொத்தமல்லி, இதை கடைசியாக நம்ம வந்து அதை தூவி இறக்கி வச்சிடலாம். பாருங்க, ஒரு சூப்பரான ஒரு செட்டிநாடு பெரக்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.